மீண்டும் மத்திய கிழக்குல போர் பார்க்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஃபுஜைரா எண்ணெய் கிடங்கு மீது ஈரான் தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் சும்மா தாக்குதல் இல்லைங்க, ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாக ஃபுஜைரா எண்ணெய் கிடங்கு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கு. அதாவது 3 ஏவுகணை தாக்குதல்களை UAE அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் தடுத்ததாகவும் அது கடல் மட்டத்துல வீழ்ந்ததாகவும் ஒரு தாக்குதல்ல துகள்கள் அந்த எண்ணெய் கிடங்கு மீது விழுந்ததாகவும் இதால தான் அந்த ஃபுஜைரா எண்ணெய் கிடங்கு தீப்பற்றி இருந்ததாக தகவல்களை ஃபுஜைரா ஊடகங்களே உறுதிப்படுத்திருக்கு. இதால 2 இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. உண்மையிலே இந்த செய்தி இந்த மத்திய கிழக்கு பகுதியில என்ன செய்யுது, திருப்பி போர் பதற்றத்தை உருவாக்குது. என்னடப்பா இவ்வளவு நாளா சமாதான பேச்சுவார்த்தை உடன்படிக்கை நடைபெற்று 2 வார காலம் 4 வார காலமாக மாற்றப்பட்டுச்சு. ஈரான் அமெரிக்காவுக்கு சமாதான ஒப்பந்தத்தை அனுப்பிச்சு, மீண்டும் ஈரான் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு, அமெரிக்கா ஈரானுக்கு அனுப்பிச்சு, இந்த மாதிரி மாறி மாறி சுழற்சியாக நடைபெற்று இருந்தது. திடீரென்று ஈரான் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு தாக்குதல் நடந்துச்சுன்னு ஒரு காரணம் உடல் இதுதானே. அந்த காரணங்களை பார்த்தா ஐக்கிய அரபு அமீரகம் 2-3 நாளுக்கு முன்னால OPEC பிளஸ் அதே போல OPEC அமைப்புகளை இருந்து உத்தியோகபூர்வமாக விலகிச்சுதானே. விலகினத்தால அதர உற்பத்தி மடங்கு 1 மடங்கு பெருகிச்சு. இந்த உற்பத்தி 1 மடங்கு பெருகினதும் காரணம் இல்லை. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ஓமான் வளைகுடாவினூடாக இந்த எண்ணெய் ஏற்றுமதியை செஞ்சாங்க. இந்த ஓமான் வளைகுடாவினூடாக எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்குள்ள ஹோர்மோஸ் நீரினுடையாக அவங்க போய் வர அந்த போக்குவரத்து முழுமையாக தடைபெற்று அந்த அடுத்த பகுதியால் அதாவது ஓமான் வளைகுடாக கூடுதலாக ஏற்றுமதியை செய்யக்கூடியதாக இருந்துச்சு. இந்த கூடுதலாக ஏற்றுமதியை தடுக்கிறதுக்காக ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. அந்த ட்ரோன் தாக்குதல் சக்சஸா நடந்திருக்கு. ஏன் இது ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு தாக்குதல் நடத்தணும் என்று பார்த்தா, ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காட பங்காளியாக இருக்கு. இந்த எண்ணெய் ஏற்றுமதி மூலம் கிடைக்கிற பணங்கள் அதாவது அமெரிக்கா பாதுகாப்பு முழுமையாக இருக்கிறது இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் மேல்தான். அங்கதான் அமெரிக்காட இராணுவ படைகள் பாதுகாத்துக் கொண்டிருக்கு. அதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவுக்கு வரி செலுத்திக் கொண்டிருக்கு. அப்ப இந்த நிலையை கட்டுப்படுத்தணும். ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவுக்கு தொடர் ரீதியில பணம் கொடுக்க கூடாது என்ற நிலையை கட்டுப்படுத்துவதற்காக முதலாவது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதே போல கூடுதலாக வர்த்தகத்தை இந்த ஓமான் வளைகுடாவினூடாக செய்வதனாலேயும் ஈரான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு என்று குறிப்பிடப்படுகிறது. அதே போல இந்த பிராந்தியத்துல ஈரான் கிங்காக இருக்கணும். எங்களை தவிர இந்த பிராந்திய மத்திய கிழங்கு பிராந்தியத்துல வேற யாரும் வரக்கூடாது. அப்படி வாரண்டா எங்களை கேட்டுத்தான் வரணும். அதுவும் இன்னொரு நாடு உருவாகணும், அது அமெரிக்காவுக்கு இல்லாம உருவாகணும் என்று ஈரான் சொல்றது. ஆகவே இந்த மத்திய கிழக்குல திருப்பியும் போர் பதட்ட சூழல் உருவாகி இருக்கு. நான் நினைக்கிறபடி இதற்கு மீண்டும் ஒரு தாக்குதல் அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளால தாக்குதல் நடத்தப்படலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கும் ஊடகங்களால செய்திகள் ஏதாவது வெளியாகின்றா அது தொடர்பான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த ஓமான் வளைகுடாவினூடாக போக்குவரத்தை ஐக்கிய அரபு அமீரகத்துல தடுத்தா மீண்டும் ஹோர்மோஸ் நீரினூடாக வரணும். ஹோர்மோஸ் நீரினூடாக மீண்டும் வந்தால் ஈரானுக்கு பல மடங்கு சல்லி திருப்பி மீண்டும் வரக்கூடும் என்ற ஒரு காரணத்தினால இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இந்த சம்பவம் சரியான சம்பவமா இல்ல வெளியான சம்பவமா? கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. நன்றி.